So welcome to all. Now I am going to take 10th standard maths. Already in previous class I started that mensuration. I gave the introduction and I thought the first question and I thought the first sum. Exercise 7.1 la first sum podaliya. Now we move on to take it out page number 282. Note that second sum. Okay. So 10th maths mensuration exercise 7.1 exercise 7.1 in the second question. Okay, see, a solid iron cylinder has total surface area of 1848 TSA of solid cylinder. TSA of solid cylinder equal to 1848 meters square. Its curved surface area is 1/6 of the total surface area. CSA of solid cylinder equal to 5/6. Okay, 5/6 of TSA. Okay, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. Find the radius and height of the cylinder. Find the radius and height of the cylinder. இந்த ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க? ஹைட், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஹைட் அதாவது h, இது வந்து r, இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். சரியா? ரேடியஸ் r, i, h. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதியாச்சு, என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதியாச்சு. பட் we know the TSA formula of a solid cylinder 2 pi r h plus r equal to 1848. It is clear? So அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை எழுதுறதுக்கு பதிலாக இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும். என்னது? CSA of solid cylinder. Okay, CSA equal to 5/6 into total surface area formula. வேல்யூ என்ன? இப்போ TSA இதை கொடுத்துருக்காங்க, இதை அப்படியே காப்பி பண்ணு. ஓகே, CSA equal to 5/6 into TSA போட்டிருக்குமா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 5/6 into TSA ஓட வேல்யூ தான் என்னது? 1848. இதை வந்து 6ஆல் கேன்சல் பண்ணேன். ஓகே, 6 3s are 18, 4 போகாது, 0, 48, 6 8s are 48. Now you multiply. Okay, so 5 8s are 40. Okay, 0, 4, 5 3s are 15, 1540 meter square. This is CSA of solid cylinder. 5/6 of TSA ன்னு கேட்டிருக்காங்க. TS ஓட வேல்யூவை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. CSA of solid cylinder எவ்வளோ? 1540. Now TSA equal to how much? 1848. CSA ஓட ஃபார்முலா என்ன? 2 pi r h plus r equal to 1848. So இதை மல்டிப்ளை பண்ணு. this into this 2 pi r h plus this into this 2 pi r square 1848. ஓகே, இது திரும்ப இங்கே இதே தான் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கு உண்டான ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். 2 pi r h plus r 1848. So when you multiply this, you will get this. When you multiply that, you will get this. It's clear? So after this, the 2 pi r h தான் என்னது? CSA. இது என்னது? 2 pi r h.
சிஹெச்சோட ஃபார்முலா தான் இது 2 pi RH. அதுதான் இவர் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 1540 ப்ளஸ் 2 pi R ஸ்கொயர் 1848. அப்புறம் 2 pi R ஸ்கொயர் ஈக்குவல் டு 1848 மைனஸ் 1540. இது ஆப்போசிட்டில் போகுது. ஓகே, ஸோ 2 pi R ஸ்கொயர் ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணு. 8ல் 0 போச்சுன்னா 8, 4ல் 4 போச்சுன்னா 0, 8ல் 5 போச்சுன்னா 3. ஓகே, 2 pi R ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட் நவ் 308. ஓகே, 308. So from this you have to find out R square. R square 2 into 22 by 7 into R square equal to 308. It's clear? R square equal to 308 into இது ஆப்போசிட்ல போகுது 7 by 2 into 22. 2 into 22. ஓகே, ஆப்போசிட்ல போகுது இதெல்லாம். சரி, எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதை கேன்சல் பண்ணு. 2 will be 154. 308 கேன்சல் பண்ணால் 154. 22 வந்து இதில் எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பாரு. 7 டைம்ஸ் போகும். 22 7s are 144. 22 7s are 144. 7 times will go. It's clear? So it will go as 7 times. Okay, so 22 into 7. 7 2s are 14. 7 2s are 14, 15. It's clear now? Okay, so R square equal to 7 into 7. அப்போ R வந்து என்ன ஆகும்? 7. ஒரு 7. R square 7 into 7. திரும்ப 7 7s are 49. திரும்ப ரூட் எடுக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. R square equal to 2 7னா அப்போ ஒரு R வந்து ஒரு 7. ஓகே, டைம் சேவ் ஆகும். திரும்ப நீ என்ன பண்ண 7 7s are 49 போட்டுட்டு அகெயின் யூ ஹேவ் டு கம் டேக் அ ரூட், அதெல்லாம் தேவையில்லை. ஸோ R ஸ்கொயர் வந்து 2 7னா R வந்து ஒரு 7. இட்ஸ் கிளியர்? ஓகே, தென் ஒன் ஆஃப் த திங்ஸ் யூ ஹேவ் ஃபைண்ட் அவுட். ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரேடியஸ் என்ன இப்போ 7. ஓகே, ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7 meter. 7 meter. Now you have to find out height. Height எப்படி கண்டுபிடிப்ப? அதுக்கேற்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணு. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. இது 2 pi RH equal to how much? 1540. 1540. 2 into 22 by 7 into R ஓட வேல்யூ என்னது? 7 into H equal to 1540. 1540. 7 7 cancel. Okay, 7 7 cancel. H equal to 1540. 2 into 22 opposite la போச்சுனா divide ல போகும். 2 into 22. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? 22 வந்து 154ல 7 டைம்ஸ் போகுது. 22 வந்து 154ல 7 டைம்ஸ் போகுது. இது ஒரு 0. இது ஒரு 0. அப்போ H equal to 70 by 2 equal to 35. So 35 meter. So H equal to 35 meter. So இது ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் இது ஒரு ஆன்சர். ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். சரியா? ரேடியஸ் ஆர், ஹைட் ஹெச். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. கிளியர்? ஸோ எனி டவுட்? ஸோ ஃபார்முலா யூ நீட் வெரி கேர்ஃபுல். ஸோ ஒன்லி இஃப் யூ நோ த ஃபார்முலா ஒன்லி இட் இஸ் பாசிபிள் டு ஒர்க் அவுட் த ஃபாலோயிங் சம்ஸ் இன் மென்சுரேஷன். மென்சுரேஷனில் ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுது, என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பாரு, அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணிக்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதாவது நான் உங்களுக்கு புரியறதுக்கோசம் இத்தனை ஸ்டெப்ஸ் நான் போட்டிருக்கேன். சரி, இந்த ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டெப் தேவையில்லை. ஈக்குவல் டு மைனஸ் இங்கே போட்டுடலாம். என்னது? 308. எங்கே? அந்த 308 அப்படி சொல்லிட்டு போடலாம். சரியா? ஸோ ஆஃப்டர் தட் இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7. இப்போ ஆர் ஈக்குவல் டு இங்கேயே போகலாம். ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் கம்மி பண்ணலாம் வேணும்னா. ஸோ இங்கே அது மாதிரி தான். ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? 35 போட்டுடலாம். இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. ஸோ ஈக்குவல் டு 35. அப்போ இந்த 2 ஸ்டெப் என்ன ஆகும்? வாய்ட் ஆகும்.
அந்த 2 ஸ்டெப் அவாய்ட் ஆகும். இது அங்கே ஈக்குவல் டு போட்டு அங்கே போட்டால் இந்த ஸ்டெப் அவாய்ட் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப் கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 ஸ்டெப்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்லா போட கற்றுட்டிங்கன்னா. ஓகே, ஸோ இஃப் யூ ஒர்க் அவுட் டேலண்ட்லி மீன்ஸ் we can reduce 4 or 5 steps. So next we move on to another sum. Question number 3. ஃபார்முலா வந்து போட 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 தான் வரும். ஒரே சம்மில் இப்போது 2-3 சம்மில் 2-3 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய சம்ஸ் போட போட உங்களுக்கு ஃபார்முலா வரும். CAC ஆஃப் சிலிண்டர், CAC ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ now question number 3. The external radius and the length of a hollow wooden log are 16 centimeter and 13 centimeter respectively. If the thickness is 4 centimeter, see external radius, hollow log, okay, R equal to 16 centimeter. Length, actually இதுதான் அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய கான்செப்ட் இதுதான். சரியா, இதுதான் வந்து என்னது 13 இருக்குது. இந்த கேபிட்டல் ஆர் வந்து கேபிட்டல் ரேடியஸ் வந்து என்ன இருக்குது 16 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நவ் h equal to 13. h equal to 13. The external radius and the length of hollow wooden log are 16 cm and 13 cm. If its thickness is 4, thickness இதோட அடர்த்தி ஓகே, அது W அப்படின்னு சொல்லலாம். W equal to 4 cm. Okay, then what are the things is given? Find its TSA. Find its TSA. Okay, T என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா TSA of hollow cylinder. Hollow cylinder you have to find out. Okay, TSA of hollow cylinder கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க டேட்டாஸ் வந்து இது. Okay, so now hollow cylinderனாவே capital R small r வேணும். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே 2 pi r plus r then r minus r plus h. கவனி 2 pi r plus r, r minus r plus h. r minus r தான் w, இதுக்கு பேர் தான் wன்னு பேர். இப்போ கேபிட்டல் R தெரியும், h தெரியும், ஆனால் ஸ்மால் r தெரியாது. ஸ்மால் r தெரிஞ்சால் இதில் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ ஸ்மால் r கண்டுபிடி. how we have to find out that small r? r minus w. r minus w. 16 minus 4 equal to 12 centimeter. 12 centimeter. இப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணு. இந்த ஃபார்முலாவை ஸோ TSA of a hollow cylinder. Hollow cylinder equal to 2 pi r plus r, r minus r plus h. So 2 pi, that is 22 by 7. 2 into 22 by 7. Capital R எவ்வளோ 16, small r எவ்வளோ 12. Okay, then capital R 16 minus 12 plus 13. ஏன்னா h ஓட வேல்யூ என்ன 13. Now we have to find out that. Okay, so 2 into 22 by 7, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 28 இல்லையா. 10 plus 10 20, 6 plus 2 8, 28 into இதை பாரு 16ல் 12 போச்சுன்னா 4. ஓகே, 16ல் 12 போச்சுன்னா 4. 4 plus 13 17. ஓகே, 17. Now 7 will cancel 28ல 4 times. அப்போ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு. What are the things you have to multiply now? Okay, 2 into 22 into 4 into 17. 4 into 17. இது ஃபுல்லாக நாலுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஓகே, ஸோ now 2 into 22 44.
4 into 17, 68. 4 into 68. That is 4 7s are 28, 8 2, 4 1s are 4, 5 6, 68. Now we have to multiply this. Okay. So 44 into 68 multiply பண்ணு. 8 4s are 32. 8 4s are 32, 35. 6 4s are 24. 6 4s are 24, 25, 26. 26. 2 9 9 2. It's clear? So 2992 centimeter. Centimeter only, no, a centimeter square. Since it is area, this is square units. Square units. Okay. So after finishing this, you take these 3 steps. இது வந்து ஃபார்முலா தெரியறதுக்கோசம் இங்கே எழுதணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இதில் என்னென்ன இருக்குது என்ன இல்லை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கோசம் எழுதுனேன். அங்கே எழுதணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம், ஜஸ்ட் சும்மா கண்டுபிடிப்போம், இது மட்டும் எழுதுனா போதும். ஓகே, யூ ப்ரொசீட் திஸ் பிகாஸ் ஐ ரிட்டன் த சேம் திங் ஹியர். போத் ஆர் சேம் ஒன்லி. Clear? Shall we move on to next question? So question number 4. See question number 4 now. A right angle triangle PQR. A right angle triangle PQR. Qல வந்து சென்டர், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். Qல வந்து 90 டிகிரி. Qல என்ன பண்ணுறாங்க, ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் Qல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மாற்றி எடுத்தால் கன்ஃபியூஷன் ஆகும். வேர் Q வந்து 90 டிகிரி இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR and PQ. இஃப் QR இஸ் ஈக்குவல் டு 16, இது வந்து 16 சென்டிமீட்டர், தென் PR equal to 20 centimeter. Okay, compare and curved surface area of the right circular cone so formed by the triangle. Okay, ரெண்டு டேர்ம் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓகே, இந்த மூணாவது பக்கத்தை கண்டுபிடிக்கணும். ரெண்டு பக்கம் தெரியும், மூணாவது பக்கம் தெரியாது. என்னது, QP or PQ. ஓகே, PQ ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். பித்தாகரஸ் தியரம். ஓகே, ஹைபோட்டன்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தீஸ் டூ சைட்ஸ். ஓகே, புரியுதா புரியலையா? ஸோ இப்போ PQ ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்ணணும், PR ஸ்கொயர் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தீஸ் டூ திங்ஸ். வாட் இஸ் தட்? PQ ஸ்கொயர் பிளஸ் QR ஸ்கொயர். இது வந்து 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR எவ்வளோ, 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர். தென் திஸ் வில் பி 400. 20 ஸ்கொயர் பண்ணால் 400. இதை ஸ்கொயர் பண்ணால் 256. 16 ஸ்கொயர் பண்ணால் 256. then PQ square equal to இது ஆப்போசிட்டில் வந்துடும். 400 minus 256. so PQ square equal to 144. அப்போ PQ என்னது, root of 144 equal to 12. 12 12s are 144. அப்போ இது வந்து 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர். இப்போ இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இன்னும் சம்முக்கே வரல. சரியா? சரி, இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனி. The question is asked to find என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்கோ. பாரு. ஓகே, இஸ் ரொட்டேட்டட் QR and PQ. QR and PQ. QR and PQ ரொட்டேட் பண்ண போகிறாங்க. இப்போ இது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இங்கே ஒரு குச்சி வச்சுக்க, இங்கே ஒரு ஸ்டிக் வச்சுக்கோ. ஸ்டிக் வச்சுட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். அப்படியே ரொட்டேட் பண்ண ஆகும், கோன் ஷேப்பில் வரும்.
என்ன வரும் கோன் ஷேப்பில் வரும். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடியெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரையாங்கிளில் ஒரு குச்சி மட்டும் வச்சுட்டு இப்படி சுற்றிட்டே இருந்தோம்னாகும் அது சுற்றும் போதுனாகும் ஒரு கோன் ஷேப் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஒரு கோன் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு இது சுற்றும் போது தான் கோன் வரும். எப்படி அப்படின்னு சொன்னால் இட் வில் பிகம் லைக் திஸ், வில் கம் லைக் திஸ். அதை ரொட்டேட் பண்ணும்போது அது சுற்றினா என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு குச்சி வச்சுருக்காங்க, குச்சி வச்சு நல்லா சுற்றுறாங்க. ஓகே, ஸோ இட் வில் ரொட்டேட் ஃபார்ம் அ கோன். ஓகே, when we rotate at QR, okay, when you rotate at QR, R வந்து 16, L வந்து 20, L வந்து 20 சென்டிமீட்டர், L வந்து 20 சென்டிமீட்டர். இந்த கியூஆரில் சுற்றுறாங்க. கியூஆரில் சுற்றும் போது நாம் இந்த சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அப்போது இது வந்து ஸ்லாண்டைட், இது வந்து ரேடியஸ். அப்போது ஆர் ஈக்குவல் டு 16. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், சிஎஸ்ஏ ஆஃப் கோன் ஈக்குவல் டு பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறது டேரெக்டாக நம்ம எது வந்து ஜாஸ்தின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, எது வந்து ஜாஸ்தினா கம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, பையை வந்து அப்படியே எடுத்துக்கோ. ஆரோட வேல்யூ என்ன 16, எல்லோட வேல்யூ என்ன 20, 16 2s are 32, 320 pi, 320 pi centimeter square. It's clear? And same thing, same model. So when we rotate at what, QP or PQ, when we rotate at PQ or QP, whatever is it, இதை ரொட்டேட் பண்ணுங்க. இதை ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடத்துல குச்சி வச்சுக்கணும், இங்கே ஸ்டிக் வச்சுக்கணும். அப்போ நாங்கள் இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இட் வில் பி ரொட்டேட் ஆன் PQ. இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, இது வந்து R, இது R ஆகிடும், இது L as usual. Okay, when we rotate at QP, R equal to 12, L equal to 20 centimeter. 20 இப்படி இதே மாதிரி தான் போடணும் பாரு. CSA of cone equal to pi R L square units. ஓகே, ஸோ இப்போ பை பதிலாக ஆஸ் யூஷுவல் ஆர் வந்து என்ன 12, ஹெச் இது எல் வந்து என்ன 20, 12 2s are 20, 240 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண, இந்த ஆன்சர்னா இருக்கு 320 pi, இந்த ஆன்சர்னா இருக்கு 240 pi. இது ரெண்டுத்துல எது அதிகம், இதுதான். சரியா? ஓகே, when we rotate okay at QR, okay, the area is greater or more, அவ்வளோதான். ஓகே, the area is greater. எது ஜாஸ்தியாக இருக்கோ அதோட இன்ஃபர்மேஷன் எழுதணும். எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணால், ஓகே, இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணால் தான் அந்த ஆன்சர் கிடைக்கிது. எந்த ஆன்சர் கிடைக்குது, அந்த ஆன்சர் கிடைக்குது. இப்படி ரொட்டேட் பண்ணால் QP இருக்குல்லையா, இப்படி ரொட்டேட் பண்ணால் வில் கெட் திட் 320. ஸோ கியூஆரை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணால் தான் ஏரியா அதிகமாக கிடைக்கிது, அதில் வந்து கம்மியாக கிடைக்கும். Can able to follow it? Okay, so I finished it up to 4th one. So balance I'll continue on the next class. So understand properly, because these are all different sums. Each and everything will be a different sums. Maximum homework அதிகமாக இருக்காது. ஒரு few things எது ரிலேட்டிவாக இருக்கோ அதை நான் homeworks கொடுத்துக்கிறேன். Okay, so thank you for all. We will see in the next class.